என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இந்த வரிக்கு சொந்தக்காரர் த ஒன் அண்ட் ஒன்லி கலைஞர் ஐயா அவர்கள். நம்மளுக்கு கலைஞர் ஐயாவை பத்தி என்ன தெரியும்? 5 வாட்டி சிஎம்மா இருந்தாரு, நல்ல வசனகர்த்தா, நல்ல பேச்சாளர், அவ்வளவுதானே. இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய பல விஷயங்களுக்கு அன்னைக்கே போராடி நம்மளுக்காக வாங்கி கொடுத்தவர் கலைஞர் ஐயான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க கலைஞர் ஐயா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறைக்கான வீடியோ தான் இது. இந்த காலகட்டத்துல 100 யூனிட் 200 யூனிட் இலவச மின்சாரத்துக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனா 1989 ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்தவர் கலைஞர் ஐயா. விவசாயம் தான் இந்த நாட்டோட அடித்தளம் புரிஞ்சுக்கிட்ட கலைஞர் ஐயா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கணும்ன்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப எல்லாரும் கேட்டாங்களாம், எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும், சாத்தியம் இல்லை அப்படின்னு. என்னுடைய மக்களுக்காக நான் கண்டிப்பா அதை செஞ்சே தீருவேன்னு செய்து காட்டியவர் கலைஞர் ஐயா. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல அவர் அன்னைக்கு போட்ட கையெழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பெண்களுக்கு எல்லாத்துலயும் சம உரிமை இருக்கு, எங்களுக்கெல்லாம் சொத்துல சம உரிமை இருக்கு, எங்க சொத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அதே 1989 வருஷத்துல பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்த மொத்த இந்தியாலே தடவையா கொண்டு வந்தவர் கலைஞர் ஐயா அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, ஏழை பெண்களுக்கு இலவச திருமண உதவி, கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவின்னு இன்னைக்கு நம்ம விமன் எம்பவர்மெண்ட் பத்தி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல அப்பவே அட்வான்ஸா யோசிச்சவர் கலைஞர் ஐயா. இப்ப நம்ம சென்னைன்னு கூப்பிட்டு இருக்க இந்த மாகாணம் மெட்ராஸ்ன்னு அழைக்கப்பட்டு இருந்த காலத்துல கை ரிக்ஷான்னு ஒரு தொழில் கொடிகட்டி பறந்துட்டு இருந்துச்சு. ஒரு மனிதனே இழுக்கிறது இருக்கிறதுலயும் கூடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு கோவப்பட்ட கலைஞர் ஐயா கை ரிக்ஷா ஒழிப்பு முறை அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து கை ரிக்ஷாவை ஒழிச்சது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இலவச சைக்கிள் ரிக்ஷாவையும் கொடுத்தாங்க. நமக்கு கொள்கைகள், கோட்பாடுகள் இல்ல அதுல இருக்க முரண்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டோட வரலாறு எழுதணும்னா நம்மளுடைய கலைஞர் ஐயாவோட பேனாவால கையெழுத்திட்ட திட்டங்களை எழுதாம அந்த வரலாறு முடிவடையாது. ஜூன் 3 நம்மளுடைய கலைஞர் ஐயாவுடைய பிறந்த நாள். எங்களுக்காக எங்களுடைய உரிமைகளை வாங்கி கொடுத்த கலைஞர் ஐயாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.